பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்ட், அபுதாபி ரெஸ்டாரண்ட்டை தொடர்ந்து ஷார்ஜா ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ரெடி ஆகிடுச்சு, அங்கே தான் இருக்கேன். ஸோ நான் இப்போ பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கேன். இந்த 2 பார்க்கிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஓனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா பார்க்கிங் பண்ணுறது. அதை தவிர்த்து பக்கத்தில் பார்க்கிங்கும் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா கரெக்ட் லொக்கேஷன் ரோலா பார்க்கு ஆப்போசிட்டு, ரோலா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட். இதுதான் லேண்ட்மார்க்கு. ஸோ என் கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் தௌஃபிக், எல்லாருக்கும் தெரியும். நானும் தௌஃபிக் பாயும் சேர்ந்து தான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேனலையே ஆரம்பித்தோம். அதுக்கு வரைக்கும் முன்னாடி ஜப்பார் பாயின்னு யாருக்குமே தெரியாது. இதை உலகத்துக்கு தெரிய வச்சது இவர் தான். என்னை வந்து சேனல் ஆரம்பிங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி, இவரும் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸையே விட்டுட்டு நானும் இவரும் சேர்ந்து பண்ணணுன்ற ஆசையில் ஆரம்பித்தோம். நம்ம ஒரு நார்மலாக போக நினச்சோம். இந்த லெவலில் வந்திருக்கிறது வந்து எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் மொத்தமாக நம்மளுக்கு. அதுக்கு வந்து நம்ம 2 பேரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். எஸ் எஸ். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இது என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய வீடியோஸில் இவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இவர் தான் கேமராமேனாக இருப்பார் அண்ட் எடிட்டிங்கும் பண்ணுவார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா துபாய்க்கு வந்து ஒரு ஆளை சென்னையிலேருந்து ஹையர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அவர் தான் கேமரா எடுக்கிறாரு, எடிட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து தௌஃபிக் பாயை என் கூட பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே டைனிங்கு, சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து சேர் டேபிள்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே போட்டு வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே, ஆக்சுவலாக வந்து மெயின் டோர் வந்து இங்கே தான் இருந்தது. நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் கிட்டேருந்து வெளியில் அந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஃபுல்லாக ஏசி செட் பண்ணி லைட்ஸ், இது வந்து டேன்றதுனால லைட்ஸ் ஆன் பண்ணால் அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா இங்கே கேஷ் கவுண்டர். இல்லை தோஃபிக், அப்படி தானே செட்டிங் பண்ணியிருக்கீங்க? ஓகே, நானும் உள்ளே வந்துடுறேன். ஓகே, இப்போ இங்கே கேஷ் கவுண்டர் போட்டு நம்ம வந்து சாப்பாடு வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். அப்படியே பக்கத்தில் டெலிவரி. இங்கே டேக் அவே வேணும்னாலும் வாங்கிட்டு போயிடலாம், இல்லை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றா இருந்தாலும் இங்கே சாப்பிட்லாம். கீழே வந்து சும்மா நார்மலாக கொஞ்சம் டேபிள்ஸ் போட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கோம். மேலே நம்ம அப்புறம் போவோம். இப்போ இது வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸ். மிஸ்டர் கேமராமேன், மைக் ஆன்ல இருக்கா? ஷார்ஜா ரெஸ்டாரண்ட் கிச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோ நம்ம ஷார்ஜா ஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒருத்தர் வாங்கியிருந்தோம் இல்லையா? அந்த வாங்கி எப்படி பழசாக இருந்தது, எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த பழைய செட்டிங்க இல்லையா? எஸ் எஸ். அது இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். எத்தனை அடுப்பு பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 அடுப்பில் பிரியாணி. ஒரே டைமில் 150 கிலோ பிரியாணி. எப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். துபாய் சொல்லும்போது சொன்னேன் ஒரு டைமில் 100 கிலோ பிரியாணி இறக்கலாம். அப்புறம் வந்து அங்கே சொன்னேன் 125, இங்கே 150 கிலோ ஒரே டைமில் இறக்கலாம். ஸோ நம்ம ஓப்பனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துபாய் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆரம்பத்திலே நிறைய சேல், எப்படின்னா 3 மாதம் தொடர்ந்து 300 400 500 இந்த மாதிரி சேல் பண்ணோம். அபுதாபியும் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வரைக்கும் கூட நம்மளுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஷார்ஜாவும் இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் வந்து நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிடணும் இல்லையா? அப்புறம் 4 அடுப்பு வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்க முடியல கஸ்டமருக்கு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. இதெல்லாம் வந்து அந்த வெஜ் வாஷ் பண்ணுறது, மீட் வாஷ் பண்ணுறது எல்லாமே. இது வந்து கிச்சன் முடிஞ்சிருச்சு. அந்த டைனிங்லேருந்து என்ட்ரன்ஸ் வந்தவுடனே ரைட்டில் கட் பண்ணால் கிச்சனு. ஸோ இங்கே வந்து அந்த கேவுட்டி கொடுக்குறது, ஆம்பூர் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சின்ன ரைஸ் வரும் அந்த ஜீரா சம்பா ரைஸில். அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி ஆம்பூர், அப்புறம் வந்து 65 பிரியாணி ஆம்பூர். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65 பிரியாணி. இங்கே வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் இங்கே நிறைய இருக்கும் நம்ம. ஸோ அதனால் இங்கே வந்து ஹாஃப் பிரியாணியும் வச்சுருக்கோம். நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 25 திரம் 24 திரம் அந்த மாதிரி கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹாஃபும் இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ ஹாஃப் பிரியாணி கூட வாங்கிக்கலாம். அப்படியே இது உள்ள வந்தோம்னா ஸ்டோர் ரூமு, வரலாறு காணாத ஸ்டோர் ரூம். இது ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பெரிய டைனிங் இருக்கோ அவ்வளோ பெரிய ஸ்டோர், பெரிய சைஸ் இல்லை? ஏன்னா துபாய் ரெஸ்டாரண்ட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அங்கே இடம் பத்தலை, ரொம்ப இடுக்கமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஸ்டோர் ரூமில். பயங்கரமாக இருக்கும் ஸ்டோர் ரூம். அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்டோர் ரூம், தூங்குறதுக்கு இடமே இருக்காது. ஸ்டோர் சின்னதாக இருக்கும். எல்லா இடத்துல வந்து அரிசி முட்டைலாம் அடிக்கிடுவாங்க. ஓரமாக ஏதாவது அரிசி முட்டை பக்கத்தில் உட்காந்து அங்கேயே தான் பிளேட் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். இங்கே நல்லா இருக்குது இடம். ஆமாம், அங்கே நம்ம வச்சுருப்போம் இதே மிஷின்ஸு. ஸோ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு மிஷினு, இது வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட கட் பண்ணிக்கிறதுக்கு மிஷின். இந்த மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வேறு வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம். ஆமாம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க இது யூஸ்ஃபுல்லு. இது வந்து எங்கே வெசல்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்றதுக்கு வந்து ஷார்ஜாவில் வந்து அந்த கடை பேர் என்ன? லேண்ட் அண்ட் சி அப்படின்ற ஷார்ஜாவில் ஒரு கடை இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கலாம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு 100 கிலோ வெங்காயம் வந்து ஒரு 15-20 நிமிஷத்தை சகதன்னு கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இன்னொன்று வந்து நான் வாங்கி அங்கே 10 மாதம் ஆக போகுது துபாயில். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அதில்
ஹெவி டியூட்டி ஹெவி. அதே மாதிரி இஞ்சி பூண்டும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்போம், அது வேண்டாம். இதில் வெறும் போட்டாலே இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி அப்படியே ஊற்றும். கொஞ்ச நேரத்தில் நிறைய எவ்வளோ இஞ்சி இருந்தாலும் நம்ம அரைச்சிடலாம். இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லு. ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வாங்குங்க. கேட்ரிங் பண்ணுறவங்க, ஏன்னா யூஏஇலலாம் நிறைய பேர் கேட்ரிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன தான் வந்து ஃப்ரெஷ் மட்டன் சிக்கன் வந்தாலும் நம்ம வந்து சமைக்கிற வரைக்கும் கூட வெளியில் வச்சுக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அந்த டைமில் எடுத்து உடனே வாஷ் பண்ணி போட்டுடணும், வெளியில் வைக்கக்கூடாது. இங்கே வந்து அலௌட் இல்லை. குக் பண்ணாத ஐட்டம்னா டெம்பரேச்சர் லோவில் வச்சு உள்ளே வைக்கணும். ஆமாம். குக் பண்ண ஐட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் 60 டிகிரிக்கு குறையாமல் சர்வ் பண்ணணும். அது குறைஞ்சிச்சுன்னா ஃபைனை போட்டுருவாங்க. ஆமாம், அதை ஒரு இது வச்சு எடுத்துப்போம். ஃபீவர்னா வாயில் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி வந்து சாப்பாட்டில் விடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக ரேக்கு இதெல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு படி இருக்குது. இந்த படி என்னென்னா மேலே டைனிங்க்கு போகிற படி. இதை வந்து கவர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். 2 படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம டைனிங்லேருந்து மேலே போகலாம் சாப்பிட, பட் பேக் சைடு வரக்கூடாது. இது வந்து ஸ்டாஃப் அவங்க போய் சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்காக தான். இந்த எமர்ஜென்சிக்காக வைக்கணும்னு சொன்னதுனால நம்ம இங்கே ஒரு படி போட்டிருக்கோம். பேக் சைடும் வந்து ஒரு கதவு இருக்குதோ, இங்கே வந்து ஒன்லி ஸ்டாஃப் மட்டும்தான் அலௌடு. பேக் சைட்லேருந்து அப்படியே வரலாம் போகலாம். ஏன்னா டைனிங்க்கும் வந்து ஸ்டாஃபுங்களும் சம்மந்தம் இல்லாமல், அந்த கிச்சன் ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாசல் இருக்குது நம்மளுக்கு. பெருசு. இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்லாம், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் தான். அபுதாபி துபாயை விட இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா பெருசு. இது மேலே டைனிங்கு வந்துட்டோம். இங்கே ஒரு 24, இங்கே ஒரு 30-40 பேர் உட்காரலாம். கீழே நம்ம கேஷ் கவுண்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து மேலேயும் கேஷ் கவுண்டர் வச்சுருக்கோம். ஏன்னா கீழே பில் போட்டு வரணும், செப்பரேட்டாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும். வந்தால் சீக்கிரம் சாப்பிட்டு போகணும். அதே மாதிரி வந்து பார்சல் வாங்கிட்டு போனாலும் உடனே நம்ம வந்து ஒரு ஷவர்மாக்கே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நின்று வெயிட் பண்ணி வாங்குவோம். ஆனால் இங்கே பிரியாணி 5 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, உடனே வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு. இந்த டைனிங்கில் வந்து ஜென்ஸ் வாஷ்ரூமு, லேடிஸ்க்கு வந்து தனியாக வாஷ்ரூமு. எஸ், ஃபேமிலியாக வரும் அப்படின்னா இங்கே வந்து கூட உட்காந்துக்கலாம் நம்ம. இங்கே வாஷ்ரூம் வந்து ஹேண்ட் வாஷ் அண்ட் வாஷ்ரூம் வந்து லேடிஸுங்களுக்கு இங்கே இருக்குது. அந்த வெளி டைனிங்கில் சாப்பிட்றதுனாலும் இங்கே சாப்பிட்றதுனாலும் லேடிஸ் இங்கே தான் கொஞ்சம் மறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம். எமர்ஜென்சி எக்ஸிட். ஆமாம். நம்மளுடைய மேனேஜர் மிஸ்டர் அஜ்மல் பாய் பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா 17 ஓப்பனிங் இல்லையா, ஸோ அதனால் 17 ஓப்பனிங். பிரியாணி எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னா 11 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இங்கே பிரியாணி கிடைக்கும். அப்படி தானே? ஓகே. அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸும் அவர் பார்த்துப்பாரு. ஏதாவது குறைநிறைகள் ஏதாவது வந்து நம்மளை பற்றி பாராட்டணும் அப்படின்னா இவர்கிட்ட சொல்லலாம். இப்போ இந்த தம்பி பார்த்தீங்கன்னா பேர் ஜமால். கை காமிச்சிருங்க. நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அபுதாபிலையும் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து இந்த ஷார்ஜாக்கு வந்து கால் அட்டன் பண்ணுறது இவர் தான். நம்மளோட 3 நம்பர் இருக்குது, ஷார்ஜா, அபுதாபி, துபாய். பேக்கிங் கவர்லேயும் போட்டிருப்போம். அண்ட் வந்து அபுதாபி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மிஸ்டர் ஆபித் எடுப்பார். துபாயில் கால் பண்ணிங்கன்னா சபினேஷ் தானே, சபினேஷ். இங்கே வந்து ஜமால். இவங்க 3 பேர் தான் வந்து 3 ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் போடுறது, ஸ்டாக் எல்லாம் பார்த்து பண்ணுறது. அண்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து யாராவது கால் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணி பேசுறது. ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் இவங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். இப்போ ஆர்டர் போட்டுட்ருக்காரு. நான் இன்னும் 2 நாள் தான் இருக்கு இல்லையா? ஓகே, கேரி ஆன் தம்பி. இங்கே ஈவினிங்கில் உட்காந்து சாப்பிட்ற நிம்மதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ பக்கத்துலேயும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வாங்கியிருக்கோம். அங்கே வந்து வேலை போயிட்டுருக்கு. இன்னும் அதுக்கு வந்து அப்ரூவல் பெண்டிங்கிறதுனால அதை சேர்த்து ஓப்பன் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளே அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தபடியாக யூஏஇயில் ரெஸ்டாரண்ட்டு இப்போதைக்கு முடிச்சிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் இயர் தான் வந்து யூஏஇயில் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன ப்ராஜெக்ட்னா, அடுத்தது வந்து இமீடியட்டாக வரப்போகுது பார்த்தீங்கன்னா மலேசியா. எஸ், இமீடியட்டாக வரப்போகிறதுனா மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. எஸ். யூஎஸ் டெக்ஸாஸில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ். அடுத்து கனடாலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 ப்ராஜெக்ட் நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிறது. இன்னொன்று இமீடியட்டாக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஜப்பார் பாய் யாட்ச். ஆமாம், ஜப்பார் பாய் யாட்ச் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து அவுட் ஆஃப் யூஏஇ தான் ஒர்க்கு. எல்லாமே ரெஸ்டாரண்ட் பார்த்தாச்சு, ஒர்க் போயிட்டுருக்கு. சரியா, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனிங் எல்லாமே. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எதுக்கு இப்போ மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்னா,
நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ரீசன் வந்து மக்கள் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி. ஸோ இது நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியை அப்டேட் பண்ண வேண்டியது நமக்கு கடமை. ஸோ மக்களுக்கு இன்னொன்று நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன தகவல் வேணும் நாங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லுவோம். பெருமை இல்லை. ஆமாம், பெருமைக்காக நம்ம சொல்லலை, இதை வந்து வெளிப்படுத்தலை. நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கு கடமை. அதனால வந்து எஸ், இது வந்து விளம்பரம் ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், உங்ககிட்ட காமிக்கிறோம். அது சொல்லியே ஆகணும் இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ கேஜி நம்மக்கிட்ட சேல் ஆகுது, இங்கே எல்லாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் இதுக்காக தான். நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்த மாதிரி உலகத்தில் நாங்கள் எங்கே ஓப்பன் பண்ணாலும் வந்து நீங்கள் நமக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் மூலமாக நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சதுனால நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறது 90% 95% ஒர்க் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் வந்து வேலை கிடைக்குது, அவங்களுடைய குடும்பங்கள் பிழைக்குது, நாங்களும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கிரெடிட் வந்து எல்லாமே உங்களுக்கு தான். அந்த நன்மை வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆகும். ஷேர் கரெக்ட். சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க, நச்சுன்னு. ஓகே, நீங்கள் இதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.